வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 3 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஆல்கம் கொடுத்துருந்தோம், அப்புறம் குமின்ஸ் இந்தியா, கோத்ரேஜ் சிபி. ஸோ இது 3மே வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆல்கம் நமக்கு என்னென்னா, ஆல்கம் வந்து கீழே வால்யூமும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் வந்து மூமெண்ட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலுமே நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்டாக்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து வால்யூம் இல்லை அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை. இதுதான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது கேப் அப் ஆனிச்சு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்து மறுபடியும் அரவுண்டு ஒரு 12:30 கிட்ட நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வேறு கலரில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. எப்போ 3148 பிரேக் அவுட் ஆகிருக்கு. 3148 நம்மளோட டார்கெட் 3163 வந்து நமக்கு வந்து கிளியராக டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்தீங்கன்னா யாரெல்லாம் பொறுமையாக வந்து கண்டிப்பாக பொறுமையாக இருக்க முடியுமோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும்தான் அன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா மற்ற ஸ்டாக் எல்லாமே கேப் அப், கேப் டவுன் அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வேளை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். அதாவது ஆல்கமில். அதுக்கப்புறம் வந்து குமின்ஸ் இந்தியா கொடுத்துருந்தோம். ஸோ குமின்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வால்யூமே கிடையாது. அதுவும் அரவுண்டு ஒரு 11:30 தான் நமக்கு பிரேக் அவுட்டே நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ அதனால் குமின்ஸ் இந்தியா வந்து நம்ம எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. குமின்ஸ் இந்தியா அப்படியே தான் இருக்குது. அடுத்தது கோத்ரேஜ் சிபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேண்டிலே டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ அதனால் இதையும் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்தோடனே பாருங்கள், செகண்ட் கேண்டிலே வந்து கிட்டத்தட்ட நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்கம் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கும், ஒரு 13 பாயிண்ட்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டு. ஸோ எஃப்ஐஐ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னொன்னே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீக்கில் போணுச்சு. ஸோ பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேட் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம கொடுத்த இந்த 3 ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஆல்கம் மட்டும்தான் ஒரு 13 பாயிண்ட் கொடுத்துருக்கு. மற்ற 2 ஸ்டாக்குமே ட்ரேட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து சூட்டபுளாக இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.